வணக்கம். திருவாக்கும் செய்கருமம் கைக்கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர்க்கும் யானை முகத்தனை காதலால் கைக்குப்பு வரதம் கை. ஓம் மகா கணபதே நமோ நமஹா. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது திருமண தடை, தாமதம், தள்ளி போகுதல். இது விஷயமாக இந்த பதிவில் பார்ப்போம். என் பையனுக்கு நானும் பார்க்காத இடம் கிடையாது, எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டேன், பொண்ணே அமைய மாட்டுது. வயசு தான் ஏறிட்டு போகுது தவிர பொண்ணு இந்த கடவுள் கண்ணில் காட்டுறானா அப்படின்னு பெற்றவங்க தவிக்கிற தவிப்பு மற்றவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அதே போல் பெண் பிள்ளையை பெற்றவங்க என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச, கண்டவனுக்கும் கல்யாணம் ஆகுது, என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது, நானும் தேடாத இடம் கிடையாது, ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குதா அப்படின்னு அவங்க சலிப்பு கொட்டிக்கிறதும் இந்த காலத்தில் ரொம்ப பரிதாபமான முறையாக தான் இருக்குது. ஏன் அப்படிலாம் போகுது கால சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம், நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் இல்லையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பொண்ணு வீட்டில் நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த மாப்பிள்ளை வீட்டில் என்னெல்லாம் மாப்பிள்ளைக்கு குறைவாக இருக்கோ அதையெல்லாம் பொண்ணு வீட்டில் கிடைக்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. பொண்ணு வீட்டு சைடு பார்த்திங்கன்னா, பொண்ணு வீட்டில் என்னெல்லாம் கிடைக்கலையோ அதையெல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் கிடைக்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இங்கே எங்கே தொய்வு ஏற்படுது, எங்கே ஃபெயிலியர் ஆகுது பார்த்திங்கன்னா, எதிர்பார்ப்பில் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எதிர்பார்ப்பு இல்லாமல் எதுவுமே இப்போ இல்லை. பொண்ணு வீட்டில் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பை மாப்பிள்ளை வீட்டில் பூர்த்தி செய்யணும், மாப்பிள்ளை வீட்டில் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பை பொண்ணு வீட்டில் பூர்த்தி செய்யணும். இப்படி நடைமுறையில் ஒத்து வரும்போது தான் இவங்க பேசி முடிக்க வர்றாங்க, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திருமண பந்தத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, பையனுக்கு தேடி தேடி பொண்ணே கிடைக்க மாட்டுது, பொண்ணுக்கு தேடி தேடி மாப்பிள்ளை கிடைக்க மாட்டுது. சரி, ஒரு வழியாக பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிருச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை கிடச்சிருச்சு, சரி பார்ப்போம், ஜாதகத்தை பொருத்தம் பார்ப்போம் அப்படின்னா அங்கே ஜாதகம் பொருத்தம் இல்லை. சரி, ஜாதகம் பொருத்தம் வருதா, பொருந்தி வருதா, பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் இல்லை. சரி, பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் இல்லை அப்படின்னு பார்த்தாக்கா, பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் இல்லை, பொருத்தமான பொண்ணு மாப்பிள்ளையை பார்ப்போன்ட்டு திரும்ப தேடி அலைஞ்சி பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணை பொருந்துகிற மாதிரி ஒரு வரனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி பொருத்தம் இருக்குது, ஜாதக பொருத்தம் இருக்குது. இப்போ கொண்டு போய் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கொஞ்சம் நேரம் தனியாக பேச விடுங்க அப்படின்னா ரெண்டும் என்ன மனப்பொருத்தம் இல்லை அப்படின்ட்டு நிப்பாட்டிடுறாங்க. இந்த பிரச்சனைலாம் எதனால் ஏற்படுதுன்னா, முன்ஜென்ம கர்மா தான். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாருக்கும் ஏற்படுறதில்ல, கர்ம வினை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஏற்படும். கர்ம வினை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படும். கர்ம வினை அப்படின்னா, இவங்க பூர்வ ஜென்மத்தில் கணவன் மனைவியாக இருந்து கணவன் மனைவிக்கு பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பார், அல்லது மனைவி கணவனுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பாங்க, ரெண்டு பேருக்கும் மனத்தாங்கல் ஏற்பட்டிருக்கும், ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. கணவன் மனைவியாக நடத்தியிருக்க மாட்டார், அல்லது மனைவி கணவனாக நடத்தியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி முன்னாடி பண்ண தப்பெல்லாம் இப்போ இவங்களை பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணையும் ஒரு தேடலை விட்டு நிற்கும் கிரக அமைப்பு. ஏன் அப்படி செய்யுது அப்படின்னா, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, அதை ஏன்டா வாழாமல் குட்டிச்சோறு பண்ணீங்க போன ஜென்மத்தில் அப்படிங்கிறத இந்த ஜென்மத்தில் உணர்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் கிரக அமைப்புகள் பார்க்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா, இந்த சிம்ம லக்கணம் பெற்று சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்றோ மூலத்திரிகணத்திலே உட்காந்துட்டாருன்னா ரொம்ப கஷ்டம் பொண்ணு கிடைக்கிறது. பையனை பார்த்தா நல்லா இருப்பான், நல்லா சம்பாதிப்பான், நல்ல வீடு இருக்கும், நல்ல சொத்து சுகம் இருக்கும், நல்ல பையனாக இருப்பான், எந்த கெட்ட பழக்கமுமே இருக்காது. பார்த்திங்கன்னா அவனுக்கு பொண்ணே கிடைக்காது. எங்கடா போய் இதுக்கெல்லாம் முட்டிக்கிறது மனுஷன் அப்படின்னு பார்த்தா எல்லாம் கர்ம வினை தான். மாப்பிள்ளை பையன் நல்ல வேலையில் இருப்பான், நல்லா சம்பாதிப்பான், நல்ல வண்டி வாகனம் வீடு சொத்து சுகத்தோடு இருப்பான், நல்லா அழகாக இருப்பான், எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. பார்த்திங்கன்னா பொண்ணு கிடைக்காது அவனுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கு நேர்மாறாக எல்லா ஃப்ராடு தனமும் பண்ணுவான், உலகத்தில் உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். அவனுக்கு பார்த்திங்கன்னா 20 வயசுலாம் கல்யாணம் ஆகிருக்கும், 25 வயசுலாம் குழந்தை குட்டின்னு குடும்பத்தோடு இருப்பான். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இவன் முன் ஜென்மத்தில் கஞ்சோ கூலோ கட்டின மனைவியை நல்லா காப்பாற்றிருப்பான், இல்லைன்னா அந்த பொண்ணு இவனை நல்லா காப்பாற்றிருக்கும், அதில் நல்ல கணவன் மனைவியாக வாழ்ந்திருப்பாங்க. அப்போது இருந்து அவங்க அந்யோன்யமான நெருக்கத்துக்கு இப்போ
சதா வீட்டில் சண்டை வர மாதிரி குடும்பம் நடந்துகிட்ருக்கும். ஆனாலும் விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்கிறது முன்ஜென்மத்தில் உள்ள அந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது மனித பிறவி தான். இல்லை, அது பறவையாக இருக்கலாம், பட்சியாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், விருட்சமாக இருக்கலாம், ஊர்வனையாக இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விட்டகுறை தொட்டகுறை மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் வந்து மனைவியாக அமைவாங்க. யாராக இருந்தாலும் அதுதான் விதி. சரி, இந்த மாதிரி இருக்கிற ஜாதக அமைப்புக்கு, அதாவது பொண்ணு தேடி தேடி அலைஞ்சி ஓஞ்சி போனவங்களுக்கு, அதேமாரி மாப்பிள்ளை தேடி தேடி அலைஞ்சி ஓஞ்சி போனவங்களுக்கு என்ன தான் பண்ணலாம், எப்படி பரிகாரம் பண்ணாலும் ஒன்றுமே நடக்க மாட்டுது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவை பாருங்கள். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு பலனுள்ள பதிவாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரி பதிவை நீங்கள் யூடியூப்லேயோ டிவிலேயோ கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க முடியாது. இதுவரையிலும் யாரும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க. இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு தேவையானது, ஆண்களாக இருந்தால் பெண் தெய்வத்தை வழிபடணும், பெண்களாக இருந்தால் ஆண் தெய்வத்தை வழிபடணும். அது என்ன தெய்வங்கிறத கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன பரிகார முறைகள் அப்படிங்கிறத இப்போலேருந்து சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணி முடித்து 48 நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை அமையும், மாப்பிள்ளையாக இருந்தால் பொண்ணு அமையும். இதில் உங்களோட கர்மாவோட அழுத்தத்தை பொறுத்து நாட்கள் கூட போகலாம், இல்லை குறைச்சும் வரலாம். கர்மா அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் நாட்கள் அதிகமாக போகலாம். ரொம்ப கம்மியான கர்மாவாக இருந்ததுன்னா 48 நாளுக்குள்ளே கல்யாணமே ஆயிரும். சரி, அப்படி என்ன தான் பரிகாரம் அப்படின்னு உங்கள் மனசு கேட்குறது எனக்கு புரியுது. முதல்ல பெண்களுக்கான பரிகாரத்தை பார்த்துருவோம். இந்த பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடி தேடி அலையில அப்படின்னு வருத்தப்படுற தாய்மார்கள், அல்லது பெண்ணை பெற்ற தாய்மார், தந்தைமார், அண்ணன் தம்பி, இந்த மாதிரி உறவினர்களுக்கு ஒரு ஆறுதலான பரிகாரம். இந்த பரிகாரத்தை என்கிட்ட நேரடியாக ஜோதிடம் பார்க்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்போது நான் எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படிங்கிறனால தான் இதை வெளியிடுறேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்து பலன் அடைஞ்சவர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய பவர் தெரியும். சரி, விஷயத்துக்கு வர்றேன். ரொம்ப சுற்றி வளைச்சிருந்தால் உங்களுக்கும் கடுப்பாயிரும். பெண்களுக்கான பரிகாரம் முதல்ல, கருவெத்தலை 14, கருமஞ்சள் 7, கள்ளிப்பாக்கு 14, முல்லைப்பூ தேவையான அளவு, திரிக்கடுகம்னு சொல்லக்கூடிய தேன், பனங்கற்கண்டு, பேரிச்சம்பழம், இது மூணையும் முதல்ல ஒன்றா கலக்கிக்கோங்க. 7 துண்டு 7 வேட்டி காட்டனில். வசதி இருந்தால் சட்டை மட்டும் வைக்கலாம், அதுவும் ஒயிட்டில் தான் வைக்கணும். இல்லை வசதி இல்லை அப்படின்னா வெறும் வெள்ளை துண்டு மட்டும் வைக்கலாம். ரொம்ப வசதியாக இருக்குது நான் செய்கிறேன் அப்படின்றவங்க அந்த வெள்ளை சட்டை துணிக்கு பதில் லைட் சாண்டல், அதாவது கோல்டு கலரில் லைட் கோல்டாக இருக்கும்ல, திருமணத்துக்கெலாம் மாப்பிள்ளை சட்டை போடுவாங்கள்ல, அந்த துணியை வாங்கி 2.25 மீட்ரு அந்த வேட்டியோடு வச்சுருங்க. இப்போ 7 அத்தி இலை, 14 செவ்வாழைப்பழம், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக உங்கள் ஊருக்கு அருகில் எங்கே சப்த ரிஷிகள் இருக்காருன்னு பாருங்கள். இந்த சப்த ரிஷிகள் தான் உங்களோட கர்மாவை கலைக்கக்கூடியவர்கள். இந்த சப்த ரிஷிகள் இருக்கிற இடத்துக்கு நேராக போங்க. அது கண்டிப்பாக ஒரு சிவன் கோவிலில், புகழ்பெற்ற சிவன் கோவிலாக இருக்கணும் உங்கள் ஊருக்கும் அருகில். அந்த சிவன் கோவிலுக்கு போய் முதல்ல சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிங்க, அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிங்க. அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணும்போது நல்ல வாசமான மலர்களை வச்சு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்படியே நேராக அந்த சப்த ரிஷிகள்கிட்ட வாங்க. சப்த ரிஷிகள்கிட்ட அந்த 7 ரிஷிகள் இருப்பாங்கள்ல, அந்த 7 ரிஷிகள் பாதத்துலேயும் அந்த அத்தி இலையை வைங்க. அந்த அத்தி இலை மேலே முதல்ல கருவெத்தலைன்னு சொன்னல, அந்த கருவெத்தலையை வைங்க. அது மேலே கள்ளிப்பாக்கு 2 கள்ளிப்பாக்கு வைங்க. அதன் மேலே இந்த கருமஞ்சள்னு சொன்னல, அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த கருமஞ்சளையும் வைங்க. அதில் ஒரு தாலி சரடை வைங்க. தாலி சரடை 7 வாங்கிக்கோங்க, நான் பதிவில் மறந்துட்டேன். 7 தாலி சரடையும் வைங்க. முன்னாடி கலக்கி வச்ச அந்த திரிகடுகம்னு சொன்னல, பேரிச்சம்பழம், கல்கண்டு, தேன், இது மூணையும் அந்த 7 இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. இது மேலே அந்த வேட்டி துண்டு சட்டை, இது மூணையும் வைங்க. வசதி இருக்கிறவங்க வேட்டி துண்டு சட்டை வைங்க. வசதி இல்லாதவங்க வெறும் துண்டு வச்சா கூட போதும் 7 இலையிலையும். இதுக்கு மேலே செவ்வாழைப்பழம் 2 வைங்க. அது மேலே ஒவ்வொரு இலையிலையும் 11 ரூபாய் காசை வைங்க. 7 ரிஷிகள் பாதத்துலேயும் முள்ளரும்பு பூ வைங்க. அவரோட தலையில் முள்ளரும்பு பூவோட கொஞ்சோண்டு மறிக்கொழுந்து வைங்க. அந்த 7 ரிஷிகளுக்கும்
தூப தீபம் காட்டி ஆராதனை பண்ணிக்கோங்க. அந்த ரிஷிகள்கிட்ட நான் முற்பிறவிலும் இப்பிறவிலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்தருள வேண்டும்னு வேண்டிக்கோங்க. அல்லது நான் முற்பிறவிலும் இப்பிறவிலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இப்படி வேண்டிக்கிட்டு உங்கள் மனசில் உள்ள பாரத்தெல்லாம் கொட்டி தீர்த்துருங்க. 1 hour அந்த ரிஷிகளுக்கு நேராக உட்காருங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த 7 இலை இருக்குல்ல, அங்கே 7 பேர் கணவன் மனைவியோடு வரும்போது கணவன் மனைவியோடு வர்றவங்களுக்கு அந்த 7 இலையும் எடுத்து கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழந்தையும் அம்மாவும் வந்தால் அந்த குழந்தை கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முடிந்த வரைகளும் ஆண் பெண்ணோட வரவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வயசானவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கணவன் மனைவியாக வரணும், இல்லை அம்மாவும் பையனுமா வரணும். அப்படி இல்லைன்னா அப்பாவும் பொண்ணுமா வரணும். இந்த அப்பாட்ட கொடுத்து வாங்கிக்க. பெண்களுக்கு இது முடிச்சுட்டு கோவிலை 11 முறை வலம் வந்தே நமஸ்காரம்னு சொல்லி கொடிமரத்தில் விழுந்து வணங்கிட்டு வீட்டுக்கு போய் பாருங்கள். 48 நாளில் உங்களுக்கு சுப செய்திகள் கண்டிப்பாக தேடி வரும். சில பேருக்கு 48 நாளில் கல்யாணமே ஆயிரும். சில பேருக்கு அவங்களோட கர்மாவை பொறுத்து கூட குறைச்ச போகலாம், ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். அடி ஆத்தி அதுக்குள்ளேயும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். இந்த ஆச்சரியப்படுற வைக்கிறதுக்கு தான் இந்த அத்தி இலை. சரி, இது பெண்ணுக்கு. ஆணுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நேராக ஆப்போசிட்டில் சப்த கன்னியர் இருப்பாங்க. அந்த சப்த கன்னியருக்கு இதே ஃபார்முலா தான். சப்த கன்னியருக்கு 7 அத்தி இலையை போடுங்க. கருவெத்தலை 2 வைங்க, கள்ளிப்பாக்கு 2 வைங்க. கருமஞ்சளில் தாலி சரடை கட்டி வைக்கணும். அதில் தாலி கயிறு மாதிரி கட்டி வைக்கணும். அதுலேயும் குங்குமச்சிமிழ் வைங்க. 2 மஞ்சள் கலர் வளையல் வைங்க. ஒரு ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் கலர் ப்ளவுஸ் பிட்டு வைங்க. இல்லைனா லைட் சாண்டல், திருமணத்துக்கெலாம் பெண்கள் கட்டுவாங்கள்ல கோல்டு கலரில், அந்த மாதிரி கோல்டு கலரில் உள்ள மஞ்சள் ஜாக்கெட்டு வைங்க. முன்பதிவில் சொன்ன மாதிரியே தான் திரிகடுகம்னு சொல்லக்கூடிய பேரிச்சம்பழம், தேன், கல்கண்டை கலந்து வைங்க. இங்கே வைக்கக்கூடியதில் முள்ளெரும்பு வைங்க. பாதத்தில் சப்த கன்னியர் பாதத்தில் முள்ளெரும்பு வைங்க. அவங்க தலையிலையும் முள்ளெரும்பு வைங்க. அங்கே வைக்கும்போது ரோஸ் வைக்கணும், ரோஜாப்பூ வைக்கணும். அதுலேயும் 11 ரூபாய் காசை வைங்க. 1 மணி நேரம் சப்த கன்னியர்கிட்ட உங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. திருமணம் சீக்கிரமாக ஆகணும், எனக்கு பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. இப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. கணவன் மனையாக வந்தால் அந்த பொண்ணு கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மாவும் பையனுமா இருந்தால் அம்மா கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்பாவும் பொண்ணுமா இருந்தால் பொண்ணு கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெண்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, ஆனால் சுமங்கலி பெண்களாக இருக்கணும். இப்படி செஞ்சுட்டு கோயிலை 11 முறை வலம் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கும் அதே ஒரு மண்டலம் தான். உங்களுக்கு சுப செய்தி வந்துடும் பாருங்கள்.